அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரியா. எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். அண்ட் இன்றைக்கான லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய நைட் ரொட்டீன் தான். அதாவது பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் டு கோயிங் டு ஸ்லீப், அந்த பிட்வீன் கேப்பில் என்னெல்லாம் பண்ணுறேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் எதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் சஜஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் டிஃபன் நான் 7:30க்கு செய்ய கிச்சனுக்கு வந்துடுவேன். அவ்வளோ சீக்கிரமாவான்னு நினைக்காதீங்க. ஏன்னா பாப்பா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 8:30 8:00 பசிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களே அம்மா இட்லி வேணும். அண்ட் இப்போல்லாம் கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லாவே பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீக்கிரமாக செஞ்சுட்டாக்க நம்ம கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் பாப்பாவையும் அழுக வைக்காமல் சாப்பாடு ஊட்ட முடியும். அதனால் மேக்ஸிமம் 8:00 டின்னர் ஒர்க் ஃபுல்லாகவே முடிச்சிடுவேன். அன்றைக்கி டின்னருக்காக க்ரீன் குருமா வித் இட்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். க்ரீன் குருமா பாப்பாவுக்கும் பிடிக்கும். அண்டு பாப்பா காரம்லாம் நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸ்வீட்ஸ் தான் அவங்களுக்கு ஆக்சுவலி பிடிக்காது. ஸ்வீட்ஸ் கொடுத்தா தான் துப்பிடுவாங்க. காரம் ஓரளவுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. அண்டு சாப்பாடுலேயே கூடமே காரக்குழம்பு இல்லை புளிக்குழம்பு சாம்பார்லாம் கூட நெய் நிறையா போட்டு கொடுத்தா அவங்க ராவடி பண்ணாமல் சாப்பிட்டுக்குவாங்க. ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தா துப்பிடுவாங்க. அவங்க அவ்வளோவா பழகலை ஸ்வீட்ஸ்க்கு இன்னும். ஆக்சுவலி இந்த குருமாவோட உண்மையான பேர் என்னென்னு எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா க்ரீன் குருமான்னு சொல்லுவாங்க. அதனால் நானும் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். இது சூப்பர் எம்மியாக இருக்கும். அண்ட் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். தேங்காய் மட்டும் இருந்தால் போதும். தேங்காய் அண்ட் பச்சை மிளகா டக்குன்னு செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கே மேக்ஸிமமே ஒரு 20 minutes தான் ஆகும். இதே ரெகுலர் குருமா செய்கிறத விட இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ தேங்காய் எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. இது பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம காரத்துக்கு ஆட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ, எவ்வளோ ஸ்பைஸ் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட கொஞ்சமாக பெப்பர் அண்ட் குமின் சீட்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வானலில் நார்மலாக தக்காளி ஆனியன்லாம் போட்டு நல்லா ஒரு டாஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் போட்டு லைட்டாக டர்மரிக் பவுடர் அண்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் மட்டும் போட்டால் போதும். அவ்வளோதான். ஒரு 15 minutes அது கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போனாலே போதும். சூப்பர் எம்மியான டெலிஷியஸான க்ரீன் குருமா ரெடி ஆகிடும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் எம்மியாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு டைம் இது ட்ரை பண்ணாலே கண்டிப்பாக அடிக்கடி ட்ரை பண்ணணும்னு நினைப்பீங்க. ஏன்னா இது அவ்வளோ சிம்பிள், செய்யறதும் சாப்பிட்றதும் டேஸ்ட்டும் எம்மியாக இருக்கும். ஒரு 9:00 எல்லாருமே டின்னர் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே, கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, டீக்ளட்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். அண்ட் மேக்ஸிமம் நாங்கள் தூங்குறதுக்கு 10 or 10:30 ஆகிடும். அது வரைக்கும் சும்மா டிவி பார்த்துட்டு இல்லை ஏதாவது கேம் விளாண்டுட்டு அப்படி தான் இருப்போம். சரி அன்றைக்கி ஏதாச்சும் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கிச்சன் லைட்டாக க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்திருந்தேன். ஆக்சுவலாக இது என்ன ப்ராப்ளம்னா, நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் இந்த ஆயில் கேன்லாம் அந்த ஸ்டீல் ஸ்டாண்டில் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இது என்ன ப்ராப்ளம்னா, அது வெயிட்டே தாங்கல. எனக்கு ஏதோ லைட்டாக பெண்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி கண்ணாடி ஐட்டமாக இருக்குது, எதுக்குடா ரிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஆயில் கேன் எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஒரு ட்ரே வச்சு அதில் வச்சுட்டேன். அண்ட் அது ரொம்ப வெயிட் வச்சா தாங்காது போல். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சைடு இந்த ஸ்பூன்ஸ் அண்ட் கட்லரி வச்சுருக்கேன் இல்லையா, இது நல்லாவே வெயிட் தாங்குது. இவ்வளோ வெயிட்டுமே இது தாங்குது. பட் ஆனால் இந்த ஒரு 2 ஆயில் கேன் வச்சதுக்கே இந்த ஸ்டாண்ட் சுத்தமாக வெயிட் தாங்கவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த கேனில் ஃபஸ்ட்டு எடுத்து தனியாக ஒரு ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அது பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த நைஃப் செட்லாம் இருக்குது இல்லையா, நிறையா கசாமுசான்னு தேவையில்லாதது நிறையா வச்சுட்டு இருந்தேன். எதையுமே தூக்கி போட மனசு இல்லாமல் சரி ஓகே லெட்ஸ் க்ளீன் இட் அப் அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி போடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். யூஸ் ஆகாததெல்லாம். ஆக்சுவலாக இந்த நைஃப்ஸ்லாம் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அந்த க்ரீன் கலர் எல்லோ கலர்லாம் அதெல்லாம் சுத்தமாக கட்டே ஆகாது. ஒரு சின்ன வெங்காயத்தை கூட நம்மளால் அதில் கட் பண்ண முடியாது. அதோட கண்டிஷன் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக பெண்ட் ஆகி அந்த ஷார்ப்னஸ்லாம் போய் அந்த கண்டிஷனில் இருந்தது. ஆனாலும் எனக்கு அதை தூக்கி போட மனசு இல்லாமல் அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கட்லரி ஸ்டாண்ட் பாருங்கள். இதில் வந்து என்னோடய ரேராக யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அந்த கிரேட்டர், அப்புறம் என்னோடய டீ ஃபில்டர், அதுக்கப்புறம் அந்த பீட்டர், விஸ்க் இதெல்லாம் வந்து இதில் வச்சுருந்தேன். இதுவுமே வந்து நிறையா கசமுசன் 4-5 ஸ்மாஷர்லாம் வச்சுட்ருந்தேன். சரி, தேவைப்படுறது மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேன். வேணுன்றப்ப எடுத்துக்கலாம் அந்த ஸ்டாண்ட்லேருந்து. ஏன்னா இது நிறையா வச்சா ஒரு மாதிரி ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. நம்மளால ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு திங்ஸும் எடுக்கிற மாதிரி இருந்தது. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப மினிமலிஸ்டிக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். அண்ட் இந்த ஸ்பூன் ஸ்டாண்ட்லேயுமே வந்து கசாமுசான எக்கச்சக்க ஸ்பூன் கிடந்தது. இவ்வளோ ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் ஆளே கிடையாது. எங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கிறதே 3 பேர் தான். சரி எதுக்குடா இவ்வளோ ஸ்பூன்ஸுன்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஸ்பூன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி ரொம்ப காமனாக இருக்க ஸ்பூன்ஸ்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய கரண்டி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஸ்டாண்டில் வந்து அந்த இதெல்லாம் நான் போட்டு வச்சுருந்தேன். அண்ட் இதில் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணதே ஒரு 2 கரண்டி தான் இருக்கும். அதை தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். அண்ட் அது இல்லைன்னா வந்து அந்த உட்டன் ஸ்பேட்சுலா மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டுருப்பேன். அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இத்தனை இருக்குல்ல, பட் ஆனால் மேக்ஸிமம் நான் அதில் யூஸ் பண்ணுறதே என்னோடய ஃபேவரட்டே அதில் 2 தான். அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சமைக்கும்போது. அண்ட் அதெல்லாம் என்னென்ன தேவையில்லைன்னு பார்த்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். முன்ன வந்து இது 3மே ஒரே மாதிரி தானே இருக்குது இந்த கட்லரி ஸ்டாண்ட். ஆனால் முன்ன பின்னன்னு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் இது வந்து அவ்வளோ விசிபிளாக தெரியல. சரி ஓகே, 3ம் அழகாக தானே இருக்குது, நம்ம ஏன் அது விசிபிளாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கிச்சனில் இருக்க திங்ஸே வச்சு அடிக்கடி வந்து வேறு ப்ளேஸில் மாற்றி அரேஞ்ச் பண்ணி வச்சு பாருங்கள். உங்களுக்கு கிச்சனே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் உங்களுக்கும் அது வந்து ஒவ்வொரு டைம் போகும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புது கிச்சனுக்கு அந்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். அதனால் நான் மேக்ஸிமம் இப்படி தான் பண்ணுவேன். எப்போல்லாம் எனக்கு சமைக்கவே மூடு இல்லையோ, ஏன்டா சமைக்கிறோம் அப்படிலாம் ஃபீல் ஆச்சுன்னா உடனே ஏதாவது எடுத்து புதுசாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருப்பேன். அண்ட் அப்படி பண்ணாக்கா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். வாவ், அழகாக இருக்குல்ல கிச்சன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, இந்த பொருள் அங்கே வச்சுருக்கோம்ல, எப்படி ஈஸியாக இருக்குது அக்சஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு சமைச்சு பார்ப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப போர் அடித்தா. அண்ட் தென் நான் மினிமலிஸ்டிக் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க உங்களோட ஷெல்ஃபெல்லாம் ஏன் காட்டவே இல்லை அப்படி சொல்லிவிட்டு. அண்ட் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஆக்சுவலி என்னோடய கவுண்டர் டாப்பில் வந்து ஷெல்ஃப்ஸ் எதுவுமே இருக்காது. ஷெல்ஃப்லெஸ் நான் மாடுலர் கிச்சன் தான். அண்ட் அதனால தான் கவுண்டர் டாப்பில் ஃபுல்லாக கொஞ்சம் மெஸ்ஸியாக நிறையா திங்ஸ் வச்சுருக்க மாதிரி இருக்குது. நான் வந்து சைடில் வந்து ஒரு ரேக் வச்சுருக்கேன், சில்வர் ரேக். அதில் தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் என்னோடய ஸ்பைஸ் பாக்ஸஸ்மே அதில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிச்சன் வந்து எப்படின்னா கீழே ஒரு 2-3 ஷெல்ஃப்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஸ்பைஸ் பாக்ஸஸ்லாம் கீழே வைக்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. ஏன்னா பாப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால் கீழே வந்து பெரிய 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 குக்கர்லாம் மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்பைஸ் பாக்ஸஸ் அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாம் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அன்றைக்கி வந்து மாவு அரைச்சிட்டு வந்திருந்தேன். அண்ட் அதை வந்து உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். அண்ட் அதெல்லாம் முடித்தோடனே டெய்லி நைட் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்து பால் ஆற்றி கொடுப்பேன். பாப்பாவுக்கு வந்து சுகர் இன்னும் பழக்கலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து பர்பஸாகவே நான் சுகர் கொடுக்கவே இல்லை பாப்பா பேபியாக இருக்கும் போதுலேருந்தே. இப்போது வந்து கொஞ்ச நாளாக ஒரு 3-4 மந்த்ஸாக வந்து டர்மரிக் பவுடர் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு பாப்பா காத்தி கொடுத்துட்ருக்கேன். அவங்களும் இதே பழகிட்டாங்க, இதே டேஸ்ட்டுக்கு. அவங்களுக்கும் பால்னால் ஸ்வீட் இருக்கணும், சர்க்கரை போட்டு குடிக்கணும், அதெல்லாம் இன்னும் தெரியல. அவங்களும் இந்த டேஸ்ட்டுக்கே வந்து ஓரளவுக்கு பழகிட்டாங்க. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் செய்கிற இந்த ஃபைனல் ஒர்க் என்னென்னா, பாலுக்கு வந்து பெர ஊற்றுறது. கண்டிப்பாக நைட் தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நான் போய் தூங்குவேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து கர்ட்னால் ரொம்ப பிடிக்கும். கர்ட் ரைஸ் தான் அடிக்கடி கேட்பாங்க. திடீர்னு கர்ட் ரைஸ் வேணும்னு கேட்பாங்க. அண்ட் எனக்குமே கர்ட் வந்து ரொம்ப ஃபேவரெட். அதனால் நைட் வந்து இந்த ஒர்க் தான் ஃபைனலாக முடிச்சுட்டு போய் படுப்போம். அண்ட் அன்றைக்கி பாலும் வந்து பெர ஊற்றியாச்சு. அன்றைக்கி வீட்டுக்காக கொஞ்சம் க்ராசரிஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி ஓகே, அதையும் கையோடு எடுத்து வச்சிடலாம். அன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, சரி இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணவும் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு இந்த ஒர்க் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அப்போவே அந்தந்த திங்ஸை வந்து எடுத்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அண்ட் தட்ஸ் த எண்ட் ஆஃப் த விலாக். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.
அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தட் வில் பி ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. தேங்க்யூ.